சமீபத்தில் பார்த்தோம், ஒரு நாட்டில் நடந்திருக்குது. பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னு பெற்றோர் கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. யூ நேவர் ஆஸ்க். அவன் என்ன பார்க்கறான், என்ன பண்றாங்கிறத நீங்க அவன்கிட்ட கேட்காதீங்க. அது அவனுடைய தனி மனித உரிமையை பாதிக்குதுன்றாங்க. இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். இப்போ என்னுடைய கொஸ்டின், ஓகே ரைட், அப்போ என் பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு போடணுங்கிறது என்ன மஸ்ட்? அது ஏன் தனி மனித சுதந்திரம் தானே. நான் போட்டாலும் போடுவேன், போடாம விட்டாலும் விட்டு வேணா ஒத்துப்பீங்களா? அப்போ ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது, அவங்க மேஜர் ஆகிற வரைக்கும். அப்போ மேஜர் ஆகிற வரைக்கும் அவங்கள பாதுகாக்கிற பொறுப்பு வெறும் சாப்பாடு போகிறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் என் பொறுப்பு. மற்றபடி அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுருவாங்க, நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிறது எப்படி சட்டமாக மாறும்? ஒரு நாட்டில் இப்போ சட்டம் போட்டிருக்காங்க, நான் அதனால தான் இதை இவ்வளோ சொல்கிறேன். ஒரு நாட்டில் சட்டம் போட்டிருக்காங்க, அவன் ஆனா பெண்ணான்னு பையன்கிட்ட சொல்லக்கூடாதான், அவனா வளர்ந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஏன்னு சொன்னா அவன் தன்னை பெண்ணு நினைச்சுக்கிட்டான், ஒரு பையன் தன்னை பெண்ணு நினைச்சுக்கிட்டா அது அவன் உரிமையா, அவன் ஃப்ரீடம். அதுல எந்த அளவுக்கு இவங்க போறாங்கன்னா, அவனுக்கு ஆண் சட்டை பெண் சட்டை போடக்கூடாது, காமனான ட்ரெஸ் தான் போட்டு விடணும். அவனா வளர்ந்து இது நான் ஆணு, நான் ஆண் சட்டை போட்டுக்கிறேன், இல்ல என் ஃபீலிங் பெண் ஃபீலிங்கா இருக்கு, நான் பெண் சட்டை போட்டுக்கிறேன், இதை கேட்கறதுக்கு நல்லா பாருங்க, மேத்தமெட்டிக்கலா கரெக்டா இருக்கும், லாஜிக்கலா இருக்கும். சரி, அவனே தெரிஞ்சுக்கிட்டோம், அவனே போய் சாப்பாடு எடுத்து அவனே டேபிள்ல சாப்பிட்டுட்டோம், அவனே அடுப்புல பத்த வச்சுக்கிட்டோம். இல்லைங்க, அது பிள்ளை கை சுட்டுக்கும், அதுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இதுவும் தெரியாது. சொல்றது நம்ம கடமை, சொல்ல வேண்டியது நம்ம கடமை. பிள்ளைய வளர்த்து கொண்டு போய் பத்திரமா சேர்க்க வேண்டியது, காட் கையில கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு.